வெல்கம் டு அவர் சேனல் மாணவனாசிரியர். இந்த வீடியோவில் என்ன தகவல் தெரிஞ்சுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய அப்டேடர் காலேஜஸில் பிஎட் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான தேர்வுக்கால அட்டவணையை பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டோடைய செக்ரட்டரி டாக்டர் கார்த்திகேயன் ஐஏஎஸ் அவர்கள் இனி கல்லூரிகளில் நேரடியான முறையில் தான் தேர்வுகள் நடத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் பிஎட் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான அந்த தேர்வுக்கால அட்டவணையை பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. To the principals of Appledar College of Education except autonomous, TNTU B.Ed Special Education Degree Examination November 2021 timetable அந்த லெட்டர் நம்பர் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில், அதாவது மாநில அரசு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பல்கலைக்கழகங்களும் நேரடியான முறையில் தான் அந்த தேர்வுகள் நடத்தப்படும். ஆஃப்லைன் மோடில் தான் எக்ஸாமினேஷன் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த அரசாணை நம்பருமே பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. With the reference cited about, the Higher Education Department instructed the higher education institution to conduct all examination to the students offline mode only. ஸோ எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு நேரடியான முறையில் அந்த தேர்வு நடத்தப்படும். ஸோ எக்ஸாமினேஷனுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபிசிக்கல் மோடில் சென்டரில் போய் எக்ஸாமினேஷன் எழுதுற மாதிரி இருக்கும். அதான் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. த டைம் டேபிள் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிட்டட் டியூரிங் த அகாடமிக் இயர் 2020-21 ஒன்லி ஃபர்ஸ்ட் இயர் பேப்பர்ஸ் B.Ed Special Education Degree Examination November 2021 attached here with the for kind of information further necessary arrangement. ஸோ ஆஃப்லைன் மூலமாக எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறதுக்கான அந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடுங்க காலேஜஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. The above examination should be conducted strictly following the standard operating procedure and guidelines given the government of Tamil Nadu. கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகள் அந்த SOP-யை ஃபாலோ பண்ணி ஆஃப்லைன் மூலம் தான் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணணும்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா B.Ed ஸ்பெஷல் எஜுகேஷன் டிகிரி எக்ஸாமினேஷன் நவம்பர் 2021 டைம் டேபிள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலர் எக்ஸாமினேஷனோட சிக்னேச்சர் கொடுத்துருக்காங்க. டேட்டோட எக்ஸாமினேஷனுக்கான அந்த டைம் டேபிள் பார்த்தீங்கன்னா இதுதான் 29/11/2021 சைல்ட்ஹுட் க்ரோயிங் டெவலப்மெண்ட். சப்ஜெக்ட் கோடு பார்த்தீங்கன்னா FBCA. மார்க் பார்த்தீங்கன்னா 70 மார்க்கு, 30 மார்க் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் போட்டுருவாங்க. 30/11/2021 கண்டெம்பரரி இந்தியா அண்ட் எஜுகேஷன் FBCP. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் கோர்ஸ் தான். அடுத்து டிசம்பர் 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா லேர்னிங் அண்ட் டீச்சிங் கற்றலும் கற்பித்தலும் பேப்பர் கோடு FBCC. இதுவும் பார்த்தீங்கன்னா 70 மார்க் ஃபுல் கோர்ஸு. டிசம்பர் 2ஆம் தேதி பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் அக்ராஸ் கரிக்குலம் கலை திட்டத்தில் மொழி. இது பார்த்தீங்கன்னா ஆஃப் கோர்ஸ் 35 மார்க் எக்ஸாமு, உங்களுக்கு 15 மார்க் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஆட் பண்ணிடுவாங்க. 3ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் டிசிப்ளின் சப்ஜெக்ட்ஸ் FBCE 35 மார்க் பார்த்தீங்கன்னா எக்ஸாமு. 4ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஜெண்டர் ஸ்கூல் அண்ட் சொசைட்டி. இது பார்த்தீங்கன்னா ஆஃப் கோர்ஸ் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெடகாகி ஆஃப் ஸ்கூல் சப்ஜெக்ட் பார்ட் மெத்தனாலஜி 1ல் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா பெடகாகி ஆஃப் இங்கிலீஷ், பெடகாகி ஆஃப் உருது, பெடகாகி ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ், ஃபிசிக்கல் சயின்ஸ், பயாலஜிக்கல் சயின்ஸ், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், எக்கனாமிக்ஸ், பெடகாகி ஆஃப் காமர்ஸ் அண்ட் அக்கௌண்டன்சி, பெடகாகி ஆஃப் ஹோம் சயின்ஸ், பெடகாகி ஆஃப் சோஷியல் சயின்ஸ். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 6ஆம் தேதியில் பார்த்தீங்கன்னா தேர்வுகள் நடத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே டென்டென்டிவாக பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பிஎட் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான அந்த நேரடி தேர்வு ஆஃப்லைன் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா நாங்கள் கண்டக்ட் பண்ண போகிறோம் வர நவம்பர் 29ஆம் தேதி அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி BA டிகிரி 2 இயர்ஸ் எக்ஸாமினேஷன் நவம்பர் 2021 ஃபார் த candidate admitted during the academic year 2020-21 only special education. ஸ்பெஷல் எஜுகேஷனுக்குமே பார்த்தீங்கன்னா தனியாக டைம் டேபிள் கொடுத்துருக்காங்க. 29/11/2021 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் சைல்ட்ஹுட் க்ரோயிங் அப். இது பார்த்தீங்கன்னா ஃபுல் கோர்ஸு. அதே மாதிரி கண்டெம்பரரி இந்தியா அண்ட் எஜுகேஷன் லேர்னிங் அண்ட் டீச்சிங். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹியரிங் இம்பேர்மெண்ட் இன்க்ளூசிவ் எஜுகேஷன். டிசம்பர் 2ஆம் தேதி இன்ட்ரடக்ஷன் பர்சன்ஸ் டிசபிலிட்டிஸ், ஹியரிங் இம்பேர்மெண்ட், காமன் இன்டலெக்சுவல் டிசபிலிட்டி, மல்டிபிள் டிசபிலிட்டி, விஷுவல் இம்பேர்மெண்ட் defined for the autism spectrum disorders. 3ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அசஸ்மெண்ட் அண்ட் ஐடென்டிஃபிகேஷன் நீட்ஸ் ஃபார் த பர்சன்ஸ் அண்ட் ஹியரிங் இம்பேர்மெண்ட். 4ஆம் தேதி பார்த்தீங்கன்னா கரிக்குலம் டிசைனிங் அடாப்டேஷன் எவல்யூஷன் ஃபார் த பர்சன்ஸ் ஹியரிங் இம்பேர்மெண்ட். இன்டலெக்சுவல் டிசபிலிட்டி அண்ட் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் டிசம்பர் 2ஆம் தேதி இன்ட்ரடக்ஷன் டு பர்சன் இன் டிசபிலிட்டிஸ், இன்டலெக்சுவல் டிசபிலிட்டிஸ், காமன் ஹியரிங் இம்பேர்மெண்ட், மல்டிபிள் டிசபிலிட்டிஸ், விஷுவல் இம்பேர்மெண்ட்ஸ் defined for the autism spectrum disorders. டிசம்பர் 3ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அசஸ்மெண்ட் அண்ட் ஐடென்டிஃபிகேஷன் நீட்ஸ் ஃபார் த பர்சன் இன்டலெக்சுவல் டிசபிலிட்டி. டிசம்பர் 4ஆம் தேதி கரிக்குலம் டிசைனிங் அடாப்டேஷன் எவல்யூஷன் ஃபார் பர்சன்ஸ் அண்ட் இன்டலெக்சுவல் டிசபிலிட்டி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டிசபிலிட்டிஸ் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் டிசம்பர் 2ஆம் தேதி இன்ட்ரடக்ஷன் பர்சன் வித் டிசபிலிட்டிஸ், மல்டிபிள் டிசபிலிட்டிஸ், காமன் ஹியரிங் இம்பேர்மெண்ட், இன்டலெக்சுவல் டிசபிலிட்டிஸ், விஷுவல் இம்பேர்மெண்ட் டிஃபைன்ட் ஃபார் த ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர். டிசம்பர் 3ஆம் தேதி பார்த்தீங்கன்னா assessment for identification needs for the persons in multiple disabilities,
4ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா கரிக்குலம் டிசைனிங் அடாப்டேஷன் எவல்யூஷன் பர்சன்ஸ் இன் மல்டிபிள் டிசபிலிட்டிஸ் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க விஷுவல் இம்பேர்மெண்ட் இன்க்ளூசிவ் எஜுகேஷனில் 2ஆம் தேதி இன்ட்ரடக்ஷன் டு பர்சன் அண்ட் டிசபிலிட்டி விஷுவல் இம்பேர்மெண்ட் காமன் ஹியரிங் இம்பேர்மெண்ட் இன்டலெக்சுவல் டிசபிலிட்டி மல்டிபிள் டிசபிலிட்டி டிஃப்ளைன் ஃபார் த ஆர்டிஃபிஷியல் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர். டிசம்பர் 3ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அசஸ்மெண்ட் அண்ட் ஐடென்டிஃபிகேஷன் நீட்ஸ் ஃபார் த பர்சன் அண்ட் விஷுவல் இம்பேர்மெண்ட். டிசம்பர் 4ஆம் தேதி கரிக்குலம் டிசைனிங் அடாப்டேஷன் அண்ட் எவல்யூஷன் பர்சன்ஸ் அண்ட் விஷுவல் இம்பேர்மெண்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா டெஃப் பிளைண்ட் அண்ட் இன்க்ளூசிவ் எஜுகேஷன். டெஃப் பிளைண்ட் இன்க்ளூசிவ் எஜுகேஷனுக்கும் தனியாக கொடுத்துருக்காங்க. டிசம்பர் 2ஆம் தேதி இன்ட்ரடக்ஷன் டு பர்சன் டிசபிலிட்டிஸ் டெஃப் பிளைண்ட் காமன் ஹியரிங் இம்பேர்மெண்ட் இன்டலெக்சுவல் டிசபிலிட்டி மல்டிபிள் டிசபிலிட்டி விஷுவல் இம்பேர்மெண்ட் ஆர்டிஃபிஷியல் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர். டிசம்பர் 3ஆம் தேதி அசஸ்மெண்ட் அண்ட் ஐடென்டிஃபிகேஷன்ஸ் ஆஃப் நீட்ஸ் ஃபார் பர்சன் அண்ட் டெஃப் பிளைண்ட். 4ஆம் தேதி பார்த்தீங்கன்னா கரிக்குலம் டிசைனிங் அடாப்டேஷன் அண்ட் எவல்யூஷன் ஃபார் பர்சன்ஸ் அண்ட் டெஃப் பிளைண்ட் ஆர்டிஃபிஷியல் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர்ஸ் இன் இன்க்ளூசிவ் எஜுகேஷன். டிசம்பர் 2ஆம் தேதி வந்து இன்ட்ரடக்ஷன் டு த பர்சன் அண்ட் டிசபிலிட்டிஸ் ஆர்டிஃபிஷியல் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர் காமன் ஹியரிங் இம்பேர்மெண்ட் இன்டலெக்சுவல் டிசபிலிட்டி மல்டிபிள் டிசபிலிட்டி விஷுவல் இம்பேர்மெண்ட் டெஃப் பிளைண்ட். டிசம்பர் 3ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அசஸ்மெண்ட் அண்ட் ஐடென்டிஃபிகேஷன் நீட்ஸ் ஃபார் த பர்சன்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர். டிசம்பர் 4ஆம் தேதி பார்த்தீங்கன்னா கரிக்குலம் டிசைனிங் அடாப்டேஷன் அண்ட் எவல்யூஷன் பர்சன்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெடகாகிக்கும் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. பெடகாகி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பார்ட் 1 மெத்தனாலஜியில் 6ஆம் தேதி டிசம்பர் 6ஆம் தேதி பெடகாகி ஆஃப் இங்கிலீஷ் உருது மேத்தமேட்டிக்ஸ் ஃபிசிக்கல் சயின்ஸ் பயாலஜிக்கல் சயின்ஸ் ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் அண்ட் அக்கௌண்டன்சி ஹோம் சயின்ஸ் சோஷியல் சயின்ஸ். கீழே வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷனோட சைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏற்கனவே நான் வந்து சொல்லியிருந்தேன் எம்எட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் மோடில் தான் எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ணி முடிச்சாங்க. பிஎட் மாணவர்களுக்கும் கண்டிப்பாக ஆஃப்லைன் மோடில் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்வு கால அட்டவணை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த தேர்வு கால அட்டவணை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் தான். ஸோ எக்ஸாமினேஷனுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. டைம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் தான் இருக்குது. இப்போ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் அந்த 4 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணி சாப்டர் வைஸாக எந்தெந்த யூனிட்லேருந்து என்னென்ன கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்கன்னு அதை ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி அதுக்கு ரிலேட்டடாக அந்த கண்டென்ட் பாயிண்ட்டை மட்டும் எடுத்து நீங்கள் நீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஷன் பண்ணலாம். பிஎட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணுறது வந்து மேட்டரே கிடையாது. மார்க் எடுக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பாஸ் பண்ணிடலாம். சரிங்களா? இப்போ ஃபுல் கோர்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா 7 கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணால் வந்து பாஸ் ஆகிடலாம். சரிங்களா? இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்க் அதிகமாக எடுக்கிற மாதிரி இருந்தால் மைண்ட் மேப் ப்ரெசன்டேஷன் இருக்கணும், ஸ்டிக் பென் வந்து யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இது ஆஃப்லைன் எக்ஸாமினேஷன் வந்து வச்சுட்டாங்களேன்னு சொல்லி யாருமே வந்து ஃபீல் பண்ணாதீங்க. மெயினாக ஆஃப்லைன் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக தான் இருக்கும். எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மோடில் கிளாஸ் வச்சுட்டு இப்போ ஆஃப்லைன் மோடில் எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க, நாங்கள் எப்படி எழுதுறது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க. வேறு வழி இல்லை. ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து அஃபிஷியலாக ஜியோமே வந்து பார்த்தீங்கன்னா போட்டாங்க. அந்த ஜியோ அடிப்படையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு யூனிவர்சிட்டிலுமே ஆஃப்லைன் மோடில் எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதான் அப்டேட்டு. வீடியோ இன்ஃபர்மேட்டிவ் இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காத மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு வச்சிங்கன்னா உடனுக்குடன் அஃபிஷியல் அப்டேட் வரும். நன்றி.